கர்த்தர் சொல்கிறார், உன் பாரத்தை நீ சுமக்க இந்த வாழ்க்கை நீ வாழல, உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ அனுபவி. நீ எதையும் சுமக்க வரல, நீ எதையும் கஷ்டப்பட வரல, கண்ணீர் சிந்த வரல. கர்த்தர் சொல்கிறார், யோசிக்க நான் இருக்கேன், சுமக்க நான் இருக்கேன். கர்த்தர் ஏங்க அந்த பரலோகத்தை விடுத்து பூலோகத்துக்கு வந்தாரு? ஏன் தெரியுமா? இந்த பூலோக சுமை நம்மளால சுமக்க முடியாதுங்க. இந்த கஷ்டம் பட முடியாது, இந்த வலி நம்மளால பட முடியாது. ஏசப்பா பட்ட வலி நீங்க யோசிச்சு நம்மளால பட முடியுமா? ஒரு மனுஷனால கையில கால்ல ஆணிகள் அடிக்க முடியுமா? ஒரு மனுஷனால ஆணிகள் அடிக்கப்பட்ட ஒரு சிறுவையில தொங்க முடியுமா? ஒரு மனுஷனால தலையில முள் கிரீடம், அப்படியே அந்த முள்ளு கிரீடம் வைக்கும் போது தலையில வச்சு நசுக்கும் போது அப்படியே குத்திக்கிட்டு ரத்தம் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதனால் கூடுமா? வெளாவுல அப்படியே குத்துனாங்க, அம்பு வச்சு வெளால குத்தி செஞ்சாங்க. இந்த வலியெல்லாம் தாங்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு முள்ளு குத்துனால எவ்வளவு வலிக்கும். கர்த்தர் ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் அப்படியா என் பிள்ளைங்க பாவம் நாள அவங்க அழிஞ்சு போக கூடாது, வலிகள் படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், என்னிடம் வாருங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறீர்களே, என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் என்ன? சமாதானத்தை நான் தரவா? நீ ஏன் யோசிக்கிற? அதுக்கு தீர்வு என்ன? நீயா யோசிக்கிற, நீயா கஷ்டப்படுற, நீயா வேதனைப்படுற, என்கிட்ட வா, நான் உங்களுக்கு நடத்துற. அருமையா மூல வாக்கியத்துல சொல்றாரு, நம்மால எப்படி யோசிச்சாலும் அது யோசிக்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது, நம்மளுக்கு தீர்வு இல்ல அல்ல. கர்த்தர் சொல்கிறார், உங்களை தகுதியானவங்கள நான் மாத்துறேன். உங்களுக்கு எந்த யோசனையா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்லும்? ஏசப்பாட்ட தான் சொல்லும். அல்லேலூயா. இயேசு நம்பித்தானா பிறந்திருக்க, இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க, இயேசு நம்பித்தானா பிறந்திருக்க, இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க, இயேசு சொன்ன சொல்ல ஆதோரமா இப்ப வந்து கேக்குறமா, இயேசு சொன்ன சொல்ல ஆதோரமா இப்ப வந்து கேக்குறமா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார், உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். இயேசு நம்பித்தானா பிறந்திருக்க, இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.